ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, எனக்கு பிடித்த ஒன்றை சரியாக தொட்டுவிட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு பிடிச்சதை உன் கைகளில் கொடுக்க மாட்டேனா என்ன? இதோ நீ கேட்பதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காக இந்த முருகன் உன்னை தேடி வந்துட்டேன். நீ போகும் பாதையில் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் நோக்கத்தோட இந்த முருகன் வந்துட்டேன் என் செல்வமே. வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறதை உணர்ந்தவர்கள் துன்பத்தை கண்டு துவண்டு போகவும் மாட்டாங்க, இன்பத்தை கண்டு துள்ளி குதிக்கவும் மாட்டாங்க. நீ எப்போதும் சமநிலையில் இருந்தீனா இந்த முருகனின் நல்ல ஆசைகள் எப்போதும் உன் கூடவே இருக்கும். வாழ்க்கையில் துன்பம் வரும்போதும் தோல்வி வரும்போதும் துவண்டு போகாதே. நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை நான் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அனைத்தையும் உனக்கு சாதகமாக அமைச்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. உனக்கு நிழலாக நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எப்போதும் உன் கூடவே இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்க, உனக்கு வெளியில் இருக்கிறவங்க தான் துரோகிகள், உன்னுடைய எதிரிகள் தான் உனக்கு துரோகம் செய்கிறாங்கன்னு மட்டும் நீ ஒருபோதும் தப்பு கணக்கு போட வேண்டாம். ஏன்னா துரோகியை வெளியில் தேட வேண்டாம். உன் கூடவே உறவாடிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உன் கூடவே இருக்கிற பல பேர் தான் உனக்கு துரோகிகளாக இருந்து வேலை செய்கிறாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. சரியான சமயம் வரும்போது யார் எப்படிப்பட்டவங்கன்றதை உனக்கு தெரியப்படுத்துகிறேன். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னை நிராகரித்து ஒதுக்கி வச்சுட்டாங்க, யாரோ ஒருத்தர் உன்னை கேலி பண்ணிட்டாங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ விமர்சனம் செஞ்சுட்டாங்கன்றதுக்காக நீ துவண்டு போகாதே. அந்த யாரோ ஒருவரின் நிராகரிப்பையும் அவர்களுடைய கேலி வார்த்தையும் அவர்களுடைய விமர்சனமும் தான் நீ வெற்றி பெறுவதற்கு அடிப்படை காரணன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்கும் போது பயம் உன் முன்னால் நிற்காது என் செல்வமே. நீ நம்பிக்கை கொண்ட எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நீ நடந்து போகும் பாதையில் எல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன். எதையுமே சந்தேக கண் கொண்டு ஆராய்ச்சி செய்யாதே. நடப்பது எல்லாமே நன்மைக்கு தானே நீ திடமாக நம்பிக்கை கொண்டாயேயானால் இந்த முருகன் உனக்கான செயல்கள் அனைத்திலும் சிறப்பாக உனக்கு வெற்றியை தருவேன். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து நீ முன்னேறதுக்கான பலத்தையும் நான் உனக்கு கொடுப்பேன் என் செல்வமே. வாழ்க்கையில் உன்னை விட்டுட்டு போகிற பொய்யான உறவுகள் மறுபடியும் உன்னை தொடரும் நிலை வந்தால் அவங்க வேணான்னு முடிவெடுக்கக்கூடிய உறுதியான மனநிலையோடு இரு. ஏன்னா சில பேர் பேசும்போது நல்லா தான் பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் அவங்க மனசில் அந்த கெட்ட எண்ணமும் அந்த குற்ற உணர்வுகளும் எப்போதும் இருக்கும். யாரை எப்படி ஏமாத்தலாம், யார் அசந்தா எப்படி அவங்களுக்கு எதிராக துரோகம் செஞ்சு அவங்கக்கிட்ட இருக்கிறத நம்ம பறிச்சுக்கலாண்டு குற்ற எண்ணங்களோட தப்பான சிந்தனைகளோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த பூமியில் நிறைய பேர் இருக்காங்க. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கணும், முன்னுக்கு வரணுன்ற நினைப்போடு இருக்கிறதால இப்படி உன் கூடவே இருக்கக்கூடிய மனிதர்களையும் உன்னை விட்டு விலகிட்டு மீண்டும் தேடி வர மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோ என் செல்வமே. அது மட்டுமல்ல, எப்போவுமே உன்னை இழிவாக மட்டம் தட்டி பேசுகிறவங்களையும் உன்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறவங்களையும் உன் வாழ்க்கையிலேருந்து ஒதுக்கி வச்சிடு. உறவுகளிடம் பேச வைப்பதும் பணம்தான், பேச விடாமல் விலக்கி வைப்பதும் பணம்தான். மொத்தத்தில் உறவுகளை தீர்மானிப்பதே பணமாக அல்லவா இருக்கு. பணம் இருந்தால் நல்லா பேசுகிற இந்த உலகம் பணம் இல்லாட்டி ஆட்களை கண்டுகொள்ள கூட மாட்டாங்க, நலம் விசாரிக்க கூட மாட்டாங்கன்ற உண்மையை நீயும் உன் அனுபவத்தில் பார்த்திருக்கிறாய் தானே. வருத்தப்படாத. நீ என்னதான் தாங்க முடியாத மன சங்கடத்தில் இருந்தாலும் யாரிடமும் சொல்லி அழுக முடியாமல் அத்தனையும் மனசுக்குள்ளேயே போட்டு அமுக்கிக்கிட்டு மன அழுத்தத்தோடு இருந்தாலும் உனக்காக அனைத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த திருச்செந்தூரானை நம்பியவர்கள் யாரும் வாழ்க்கையில் தோத்ததா சரித்திரம் கிடையாது. கண்டிப்பா வெற்றி உனக்கானதாக உன்னை வந்து சேரும் என் செல்வமே. சோதனைகளை கடப்பது கடினமாக இருக்குதேன்னு கலங்காத. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ இருந்தீனா கண்டிப்பா உன் எதிர்காலம் நிச்சயம் பொற்காலமாகவே இருக்கும். கர்ம வினைகளோட போராடி கலங்கி கொண்டிருக்கும் உன் விதியை இந்த அப்பன் முருகன் நான் மாற்றி காட்டுறேன். நடக்கவே இயலாத காரியங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். என் நாமத்தை சொல்லும் உன் வாழ்க்கையை வழி நடத்தி எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு முடிப்பேன். எப்போதெல்லாம் நீ கஷ்டங்களை சமாளிக்க வேண்டியதாக இருக்கோ
அப்போதெல்லாம் இந்த முருகனை மனசில் நினச்சிக்கோ. என்னை மனசில் நினச்சாலே உனக்கு துணையாக நான் ஓடி வந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு முடித்துருவேன். கோபங்கிறது வலுவான காற்றை போன்றது, பயமும் அதே போலதான். கோபமும் பயமும் உன்னை ஆக்கிரமிக்காம உன் மனசை சங்கடப்படுத்தாம நீ கொஞ்சம் கவனமாக இருந்து விடு. உள்ளார்ந்த நம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உனக்குள்ள இருந்தாலே என் அருளின் மூலமாக அனைத்தையும் பெற்று சிறப்பாக நீ வாழ்ந்துடலாம் என் செல்வமே. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வரதான் செய்யும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் வாழ்க்கையில தாமதமா வரும். நீ எதிர்பார்த்த மாற்றம் கண்டிப்பா உன் வாழ்க்கையிலையும் வந்து சேரதான் போகுது. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் நல்ல நேர்மறை எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான அனைத்தையும் நிச்சயம் நான் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் செல்வமே. நீ எப்போ மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் அதன் மூலமாக நான் வந்து உன் மனசுக்குள்ளிருந்தே உனக்கு வழிகாட்டி உனக்கான நல்ல விஷயங்களையும் நீ செய்யும்படி செய்ய வைப்பேன். எப்போதும் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீரு. நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்திலும் உனக்கு வெற்றி கிடைப்பதற்கு இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்வமே. உன்னுடைய பாரத்தை எல்லாம் என் மேல போட்டுட்டு உன்னுடைய காரியங்களை மட்டும் நீ சிறப்பாக சரியாக செஞ்சாலே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ யார்கிட்டையாவது தப்பு செஞ்சிருந்தீனா அவங்க உன்னோட வயசுல சின்னவங்களா இருந்தாலும் தயங்காம மன்னிப்பு கேளு. ஆனா பெரியவங்க ஒருத்தவங்க நீ தவறு செய்யாம அவங்க வாழ்க்கையில உனக்கு தவறு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க செஞ்ச தவறை தட்டி கேட்கும் துணிவோட தைரியமா எதிர்த்து நில்லு. எப்போதும் தவறு செய்யுதுன்னு தெரிஞ்ச இடத்துல தவறு நடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகும் நீ அமைதியாக இருந்தீனா அந்த விஷயத்தில் நீயே குற்றவாளியாக மாறக்கூடும், உன் மேல பழி போடக்கூடும். அதனால எப்போதும் நீ சரியான ஆளுங்கிறத நிரூபிக்க எதையும் தைரியமா எதிர்த்து நிற்க கத்துக்கோ என் செல்வமே. உலகத்துல உன்னை சுத்தி இருக்க மற்றவங்க யாரிடம் வேண்டுமானாலும் நீ பொய்யா நடிச்சிட முடியும், பொய்யா பேசிட முடியும். ஆனா உன் மனசாட்சிக்கிட்ட நீ பொய்யாக நடிக்க முயற்சி செஞ்சினா, உன்னையே நீ ஏமாத்திக்கிட்டு நல்லவன் போல நடிக்கணும்னு நினைச்சினா நஷ்டம் உனக்கு தானே. ஏன்னா நீயும் உன் மனசாட்சியும் வேறு வேறு கிடையாது. உன்னை பத்தி முழுசா தெரிஞ்சது உன் மனசாட்சிக்கு மட்டும்தான். எப்பயுமே உன் மனசுக்கு நீ உண்மையாரு, மனசாட்சிக்கு நேர்மையாக இரு. நீ செய்கிற நல்ல காரியங்களையும் நல்ல செயல்களையும் உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ செய்கிற நல்லதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால அதுக்கேற்றாற் போல கண்டிப்பா உன் வாழ்க்கையை நான் மாற்றி அமைப்பேன். நம்பிக்கையோடு நீ பிரார்த்தனை செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கையை நீ எதிர்பார்ப்பதை விட மகிழ்ச்சியாக அமைச்சு கொடுப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில வசந்தம் வீசும் என் செல்வமே. நீ மட்டும் நல்ல பிள்ளையா, நீ மட்டும் சரியா ஒழுக்கமா இருந்தா போதாது. நீ சேருகிற சேர்க்கையும் உன்னை சுற்றி இருக்க நட்பு வட்டாரமும் சரியாக இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீரிடம் கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தர்றேன். இனி எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சி காலமாக இருக்கும் என் செல்வமே. உடல் பலத்தோட இருக்கணும்னு நினைச்சினா முதல்ல மனசை வலிமையா வச்சுக்கோ. மன தைரியத்தை இழந்து விட்டால் மனிதன் எல்லாத்தையும் இழந்தவனாக மாறி போவான். என் அன்பு பிள்ளையான உனக்கு வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு கடந்து வாழ தயாராகு. துன்பங்களை கண்டு நீ துவண்டு போகவும் விடமாட்டேன். இன்பத்தை கண்டு நீ துள்ளி குதிக்கும்படியும் நான் பார்க்க மாட்டேன். நீயும் இன்பத்தை கண்டு ஓவரா குதிக்காம துன்பத்தை கண்டு அதிகமா துவண்டு சோர்ந்து போகாம எப்போதும் மனசை சமநிலையில வச்சுக்கோ. இந்த முருகனின் நல்ல ஆசீர்வாதம் உனக்கு துணையா இருக்கும்போது இனி எல்லாமே நிச்சயம் நல்லபடியாகவே நடக்கும். என்ன நடந்தாலும் அது என் விருப்பப்படிதான் உன் வாழ்க்கையில நடக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு. நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிப்பேன். உன்னை எத்தனை முறை நான் சிக்கலில் இருந்தும் பிரச்சனையிலிருந்தும் விடுவிச்சாலும் மறுபடியும் நீயாகவே போய் மாய வழியில் சிக்கிக்கிறத நான் பார்க்க தான் செய்கிறேன். கவனமாக இரு என் செல்வமே. உனக்குள்ள நிறைய ஆசையும் எதிர்பார்ப்பும் கவனமும் கனவுகளும் இருக்கிறதல்லவா? அதையெல்லாம் நீ அடையணும்னா
ஒவ்வொரு விஷயங்களையும் திட்டம் போட்டு செயல்படுத்த பழகு. திட்டமிட்டால்தான் உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். இனி எல்லாமே உனக்கு சரியாக சிறப்பாக நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். எந்த கவலையும் உனக்கு வேண்டாமேன் செல்வமே. உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் அதை நிச்சயம் நான் உனக்கு செஞ்சு தருவேன். நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கவில்லை வேண்டாம். ஓ முருகான்னு நீ சொல்ல சொல்ல இனி ஒவ்வொரு விஷயங்களாக உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையே தலைகீழாக மாறி உன் எண்ணங்கள் அனைத்தும் நல்ல விதத்தில் நிறைவேறப் போகுது. யாருமே இல்லையே, நம்ம எப்படி வாழ்க்கையை வாழ போகிறோன்னு மட்டும் நீ ஒருபோதும் பயப்படாதே. உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருப்பேன். நீ கேட்டது அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படியும் உன் வாழ்க்கையை நீ நல்ல விதமாக வாழும்படியும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். கர்மாவின் பிடியிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கவலைப்படாத. நீ செய்யும் தானமும் தர்மமும் ஒருபோதும் வீண் போகாது என் செல்வமே. நானே உனக்கு பலமாகவும் ஆதரவாகவும் இருக்கும்போது நீ துன்புறும்படி ஒருபோதும் விட்டு வைக்க மாட்டேன். நீ நல்லா இருக்கணும், நல்லபடியாக வாழணுன்றதுக்காக அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன். ஓ நல்ல மனசுக்கு ஏற்றார் போல இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் சூழ்நிலைகளும் சரியாகி நீ சந்தோஷமாக வாழும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மனசை திடமாக தைரியமாக வச்சுக்கோ. சின்ன சின்ன கற்களாக எடுத்து போட்டு அடுக்கிக்கிட்டே இருந்தீன்னா ஒரு காலம் கடந்து பார்க்கும்போது நீ அடுக்கி வச்ச கல்லே ஒரு கோட்டையாக உருமாறி இருக்கும். அப்படிதான் காலம் அனைத்தையும் உனக்கு வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கும். நம்பிக்கையோட உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ சரியாக செஞ்சாலே போதும். எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக வந்து சேரும். இந்த முருகன் உனக்கு கொடுத்த வாய்ப்பையும் சரியாக பிடிச்சிக்கிட்டு நீ அதற்கான முயற்சிகளை சிறப்பாக செய்யும்போது கண்டிப்பாக நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கை மிக பெருசா பிரம்மாண்டமாக அழகானதாக செல்வ செழிப்பானதாக மாறிவிடும் என் செல்வமே.